ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மீலாச்சும் ரைஸ் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த நாளே திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம சின்ன வயசுலேயே அதுக்கே பழக்கப்பட்டு வளர்ந்ததுனாலவா என்னவான்னு தெரியல. ஸோ அன்றைக்கி நைட் டின்னருக்கு எங்கேயாவது நல்லா வெளியே போய் ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம், லஞ்சுக்கு ஏதாவது டிஃபன் மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பன்னீர் கிரேவி அண்ட் பூரி தான் செஞ்சுருந்தேன். எப்போது பூரி போட்டாலும் பன்னீர் பட்டர் மசாலா தான் வைப்பேன், பட் இந்த தடவை பன்னீர் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் கீ ஊற்றி கொஞ்சமாக பெருசாக டைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம் அண்ட் பன்னீர் இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் கடாயில் நெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா மூணுமே ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த மசாலாஸ்லாம் நல்லா பைண்ட் ஆகி வந்த பிறகு கர்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் கலருக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ணியிருந்த பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு பூரிக்கு வச்சு சாப்பிட.